அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2A ப்ரிலிம்ஸ் தேர்விற்காக பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து திருப்புதலை நம்ம பார்க்க இருக்கிறோங்க. அந்த வகையில் இன்றைய வீடியோவில் பொதுத்தமிழ் பகுதியில் பழைய தமிழ் புத்தகங்களை சமச்சீர் புத்தகத்திலிருந்து 10ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 100 குறிப்புகளை தான் நம்ம இந்த காணொலியை பார்க்குறோங்க. நிச்சயமாக இந்த 100 குறிப்புகள்லேருந்து ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வி கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2A ப்ரிலிம்ஸ் தேர்வில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமியுடைய தொடர்ந்து அப்டேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிடுங்க. டெலகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே தரப்பட்டுள்ளது. அதே போல் பார்த்திங்கன்னா இன்று முதல் பார்த்திங்கன்னா எக்ஸாம் முடியும் வரை, அதாவது குரூப் 2A ப்ரிலிம்ஸ் தேர்வு முடியும் வரை பார்த்திங்கன்னா ப்ரீ டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வழியாக நடைபெற உள்ளது. இந்த ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வழியாக நடைபெற உள்ள இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. நிச்சயமாக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய எல்லா மாதிரி தேர்வுகளும் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2A ப்ரிலிம்ஸில் மிக சிறந்த முறையில் பயனுள்ளதாக இருக்கும். நிறைய கேள்விகள் ரிப்பீட் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க. முதல் கேள்வி, அழுது அடையர்ந்த அன்பர் என்று அழைக்கப்படுபவர் யார்? மாணிக்க வாசகர். சதகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது? சதகம் என்பது 100 பாடல்களை கொண்டது. உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனத்தை கவர்கின்றவர் யாரும் இல்லை என்று சொன்னது ஜி போப். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்றும் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் பாரதிதாசன். வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாததில்லை புரைத்தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் பாரதிதாசன். மலையெழுத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்ட ஆண்டு எப்பொழுது? 1812. ஏலாதி எத்தனை பாடல்களை கொண்டது? 81 வெண்பாக்களால் ஆனதா ஏலாதி. தமிழருக்கு அருமருந்து போன்றது ஏலாதி. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறொன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றுபவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கண வகுத்தவர் பரிதிமாற் கலைஞர். செம்மொழி தகுதிப்பாடுகள் 11 என்று கூறியவர் மனவை முஸ்தபா. தொன்மை, முன்மை, நுண்மை, திண்மை, எண்மை, ஒண்மை, இனிமை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, மும்மை, செம்மை, இயன்மை, வியன்மை என வரும் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி. அதுவே நம் மொழி என்று கூறியவர் தேவநேய பாவனர். என்றுமுள தென்தமிழ் என்று பாடியவர் கம்பர். பிராகுயி முதலான வடபுல மொழிகளுக்கும் தாய் மொழியாக தமிழ் விளங்குகிறது என்றவர் கால்டுவெல். சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் 26,350. சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் 26,350. சங்க இலக்கியங்களுடைய இந்த அடிகளை போன்று அக்காலத்தே விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு மொழியிலும் இல்லை என்று கூறியவர் கமில் சுவெலபில். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டியவர் யார்? மார்க்ஸ் முல்லர். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் கெல்லட். நமக்கு கிடைத்த இலக்கண நூல்களுள் மிக பழமையானது எது? தொல்காப்பியம். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் முனைவர் எமினோ. ஒரு மொழிக்கு எத்தனை ஒலிகள் இருந்தாலே போதும்? 33 ஒலிகள் இருந்தாலே போதும். தமிழ் மொழி எத்தனை ஒலிகளை கொண்டுள்ளது? தமிழ் மொழி 500 ஒலிகளை கொண்டுள்ளது. நடுவணரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004 அக்டோபர். மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழில்
பரிதிமாற் கலைஞரின் உயர்தனி செம்மொழி எனும் கட்டுரை. உயர்தனி செம்மொழி எனும் கட்டுரை யார் வெளியிட்டிருப்பாருன்னா பரிதிமாற் கலைஞர். எப்போ வெளியிட்டார்னா 1901. மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழில் பரிதிமாற் கலைஞரின் உயர்தனி செம்மொழி எனும் கட்டுரை வெளியிடப்பட்ட ஆண்டு 1901. கேள்வி 25. மேலை சிவபுரி சன்மார்க்க சபை தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டி தீர்மானம் நிறைவேற்றி அதை இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பி வற்புறுத்திய ஆண்டு 1918. 1918 தான் மேலை சிவபுரி சன்மார்க்க சபை என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி அதை இந்திய அரசுக்கும் இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பி வைத்தது. சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டும் 1918 தான். அப்போ மேலை சிவபுரி சன்மார்க்க சபையும் சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதும் ஒரே ஆண்டு தான் 1918. கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றிய ஆண்டு. கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றிய ஆண்டு 1919. உயர்தனி செம்மொழி உயர்தனி செம்மொழி எனும் ஆங்கில நூல் தேவநேய பாவனாரால் எழுதி வெளியிடப்பட்ட ஆண்டு. உயர்தனி செம்மொழி எனும் ஆங்கில நூல் தேவநேய பாவனரால் எழுதி வெளியிடப்பட்ட ஆண்டு 1966. கேள்வி 29. பரிதிமாற் கலைஞரின் இயற்பெயர் என்? பரிதிமாற் கலைஞரின் இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி. இங்கே மாற்றி வந்திருக்கு, சூரிய நாராயண சாஸ்திரி. டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. பரிதிமாற் கலைஞரின் இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி. தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் யார்? தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமாற் கலைஞர். ஆர்தரின் இறுதி நூல் என்ற நூல் எழுதியது யார்னா டென்னிசன். திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் யார்? திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் பரிதிமாற் கலைஞர். ரூபாவதி கலாவதி முதலிய நற்றமிழ் நாடகங்களை இயற்றியவர் யார்? ரூபாவதி கலாவதி முதலிய நற்றமிழ் நாடகங்களை இயற்றியவர் பரிதிமாற் கலைஞர். ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனிநிலை தொடர் எனப்படும். அப்போ தனிநிலை தொடர்னா ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் வந்து ஒரே ஒரு பயனிலை மட்டும் வந்திருந்தால் அது தனிநிலை தொடர் எனப்படும். வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செலுங்கனை தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே என்று பாடியவர் வள்ளலார். ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளுள் தலையாய பற்று மொழிப்பற்றே. மொழிப்பற்று இல்லாதாரிடத்து தேசப்பற்று மிராது என்பது உறுதி. தேசம் என்பது மொழியை அடிப்படையாக கொண்டு இயங்குவது. ஆதலால் தமிழர்களுக்கு தாய்மொழி பற்று பெருக வேண்டும் என்பது எனது பிரார்த்தனை என்று கூறியவர் தந்தை பெரியார். காவேரி பூம்பட்டினத்து பெருவணிகன் மாசாத்துவானின் மகன் பெயர் கோவலன். பிடர்த்தலை பீடத்தில் ஏறிய இளங்கொடி கொற்றவை. கன்னியர் எழுவருள் இளையவள் பிடாரி. இறைவனை நடனமாட செய்தவள் பத்ரகாளி. அச்சம் தரும் காட்டை தான் விரும்பும் இடமாக கொண்டவள் காளி. தாருகன் என்ற அசுரனின் பரந்த மார்பை பிளந்தவள் துர்க்கை. கண்ணகையின் சிலம்பு மாணிக்க பரல்களை உடையது. கோப்பெருந்தேவியின் சிலம்பு முத்துப்பரல்களை உடையது. மடக்கொடி இலக்கண குறிப்பு தருக. மடக்கொடி அன்மொழி தொகை. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று கூறியவர் பாரதியார். நெஞ்சையள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாடியவர் பாரதியார். அடிகள் நீரே அருளக என்று கூறியவர் சீத்தலை சாத்தனார். அடிகள் நீரே அருளுக என்று கூறியவர் சீத்தலை சாத்தனார். 49. தகத்தகாய தமிழை தாபிப்போம் வாரீர் என்று பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். பாரதிதாசன் இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம்.
தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மன குகையில் சிறுத்தை எழும் என்று பாடியவர் பெரியாரை பற்றி பாடியிருப்பார் பாவேந்தர் பாரதிதாசன். தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என்றவர் தந்தை பெரியார். பண்ணவன் என்பதன் பொருள் நற்குணங்கள் பல உடைய இலக்குவனை தான் பண்ணவன் சொல்லலாம். செய்நன்றி மறவா இயல்பினர் என்று அழைக்கப்படுபவர் யார்? செய்நன்றி மறவா இயல்பினர் யார்னா கம்பர். தமிழுக்கு கதி என்று அறியப்படும் நூல்கள் கதிப்பார், காப்பார், கம்பராமாயணம், தீப்பார், திருக்குறள். வடமொழி எழுத்தையும் பிறமொழி கலப்பையும் தடுத்தவர் யார்? கம்பர். உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார்? கால்டுவெல். நிகரென்று கொட்டு முரசே இந்த நீநிலம் வாழ்பவரெல்லாம் தகரென்று கொட்டு முரசே பொய்மை சாதி வகுப்பினை எல்லாம் என்று பாடியவர் பாரதியார். ஒவ்வொருவரும் முழு மனித நிலையை அடைய கல்வி, செல்வம், உழைப்பு ஆகிய மூன்றும் தேவைப்படுகிறது. ஒவ்வொருவரும் முழு மனித நிலையை அடைய வேண்டுமென்றால் கல்வி, செல்வம், உழைப்பு ஆகிய மூன்றும் தேவைப்படுகிறது. செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி, செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி கலர் நிலம். உழைப்பும் கல்வியும் அற்ற செல்வம் மிருகத்தனம் என்றவர் யார்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். இசை குறிப்பு பண்பு பற்றி வருவது இரட்டை கிளவி. இசை குறிப்பு பண்பு பற்றி வருவது இரட்டை கிளவி. தமிழ் திரைப்பட உலகின் வழிகாட்டியாகவும் பாதுகாவலராகவும் திகழ்ந்தவர் A.V. மெய்யப்பர். யானர் என்பதன் பொருள் புது வருவாய். வட்டி என்பதன் பொருள் பனையோலை பெட்டி. நல் என்று அடைமொழி கொடுத்து போற்றப்படும் நூல் எது? நற்றிணை. நல் என்று அடைமொழி கொடுத்து போற்றப்படும் நூல் நற்றிணை. சான்றோர் பாலர் ஆப சாலர் சாலர் பாலர் ஆகுபவே என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் கண்ணகனார். சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவே என்ற புறநானூற்று பாடலை பாடுவது யாரு? கண்ணகனார். தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தனை இனிக்கும் பொங்கல் திருநாள் உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள் என்று கவிதை எழுதியவர் முடியரசன். தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தென இனிக்கும் பொங்கல் திருநாள் உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள் என்று பாடியவர் என்ற கவிதை எழுதியது முடியரசன். வினா எத்தனை வகைப்படும்? வினா 6 வகைப்படும். விடை எத்தனை வகைப்படும்? விடை 8 வகைப்படும். திங்களூரில் தோன்றியவர் யார்? அப்பூதியடிகள். ஒன்று கொலாம் எனும் திருப்பதிகம் பாடி இறந்த பிள்ளையை எழுப்பியவர் யார்? திருநாவுக்கரசர். கல்லோடு சேர்த்து கட்டி கடலில் எரிந்தபோது அக்கல்லினையே தெப்பமாக கொண்டு கரையேறியவர் யார்? திருநாவுக்கரசர். தெருளும் உணர்வில்லாத சிறுமியே யான் என்றார் என்ற பாடல் பெரிய புராணத்தில் பாடப்பட்டுள்ளது. இந்த பெரிய புராணம் நூலின் ஆசிரியர் சேக்கிலார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என சேக்கிலார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் யார்? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என சேக்கிலார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். அன்பை பெருக்கி எனது ஆருயிரை காக்கு வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரமே என்று பாடியவர் தாயுமானவர். ஒளிப்படம் எடுக்கும் முறையை எட்வர்ட் மைப்ரீட்ஸ் கண்டுபிடித்த ஆண்டு எப்பொழுது? 1830. கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் யார்? வால்ட் டிஸ்னி. எம்ஜிஆரை இதய கனி என்று போற்றியவர் யார்? அறிஞர் அண்ணா. முதலை கண்ணீர் என்பது பொய் அழுகை. வயலின் வரப்புகளாக அமைபவை 4 வகை பாக்கள். வயலின் வரப்புகளாக அமைபவை 4 வகை பாக்கள். அவை வெண்பா, ஆசிரிப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. வயலுக்கு மடைகளாக வருபவை. வயலுக்கு மடைகளாக வருபவை பாவினங்கள். துறை, தாளிசை, விருத்தம். நல்ல ஏர்களாக வருபவை நாற்கரணங்கள். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். விதைகளாக வருபவை நன்னெறிகள். வைதருப்பம், அந்த நன்னெறிகள் என்பது வைதருப்பம், கௌடம், பாஞ்சலம், மாகதம். விலை பொருள்களாக வருபவை அறம், பொருள், இன்பம், வீடு. போலிப்புலவர்களின் தலையில் குட்டுபவர் அதிவீரராம பாண்டியன். போலிப்புலவர்களின் செவியை அறுப்பவர் வில்லி புத்தூரார். போலிப்புலவர்களின் தலையை வெட்டுபவர் ஒட்டக்கூத்தர். தூது டேஸ் வெண்பாவில் பாடப்படும். தூது கலிவெண்பாவில் பாடப்படும். 88வது கேள்வி. பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என்ற பாடல் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது.
திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்று பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்று பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். தமிழ்கெழு கூடல் என்ற பாடல் வரி புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. இந்த தமிழ்கெழு கூடல் என்று மதுரை தமிழ்ச்சங்கத்தை குறிக்கிறது. தமிழ் வேலி என்ற பாடல் வரி பரிபாடலில் இடம்பெற்றுள்ளது. இதுவும் மதுரை தமிழ்ச்சங்கத்தை குறிப்பிடுகிறது. அப்போ தமிழ்கெழு கூடல்னா புறநானூறு, தமிழ் வேலினா பரிபாடல். கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழின் என்கிறது மணிவாசகம். நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் என்ற பாடலொரு இடம்பெற்ற நூல் பட்டினப்பாலை. நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் பட்டினப்பாலை. பண்ணோடு தமிழப்பா என்கிறது தேவாரம். களிர் எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்கிறது புறநானூறு. களிர் எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்கிறது புறநானூறு. நல்லிசை கடாமுனை நன்னன் வெற்பில் வெல்புகழ் அனைத்து மேம்பட தங்கோன் என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா மலைபடு கடாம். நல்லிசை கடாம்புனை நன்னன் வெற்பில் வெல்புகழ் அனைத்து மேம்பட தங்கோன் என்ற பாடல் வரி மலைபடு கடாம் நூலில் இடம்பெற்றுள்ளது. 97வது கேள்வி. பூம்புகார் அருகில் உள்ள கீழார்வெளி எனும் இடத்தில் இந்திய தொல்லியல் துறை அகழாய்வு செய்த ஆண்டு எப்பொழுது? பூம்புகார் அருகே கீழார்வெளி எனும் இடம் இருக்குது. அந்த இடத்துல இந்திய தொல்லியல் துறை ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அகழாய்வு செய்த ஆண்டு 1963. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். இதில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னா சொல் பின்வரும் நிலை அணி. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் என்ற திருக்குறளில் பயின்றுள்ள அணி சொல் பின்வரும் நிலை அணி. திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ ஒரு மதத்தார்க்கோ ஒரு நிறத்தார்க்கோ ஒரு மொழியார்க்கோ ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று, அது மண் பதைக்கு உலகுக்கு பொது என்றவர் திருவிக்கா. திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ ஒரு மதத்தார்க்கோ ஒரு நிறத்தார்க்கோ ஒரு மொழியார்க்கோ ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று, அது மண் பதைக்கு உலகுக்கு பொது என்றவர் திருவிக்கா. கேள்வி 100. திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் எனும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கியாபே விஸ்வநாதன். திருவள்ளுவர் தோன்றிராமல் இருந்திருந்தால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக தெரிஞ்சிருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றாமல் இருந்தால் தமிழ் மொழி இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கியாபே விஸ்வநாதன். ஸோ இந்த பொதுத்தமிழ் திருப்புதலில் இந்த 100 கேள்விகளும் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளும் குறிப்பாக பொதுத்தமிழ் பகுதி எலிஜிபிள் பகுதியில் எல்லா இடத்துலையுமே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் TNPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.